சரி அது வச்சுட்டு போ. இப்போ கை எப்படி இருக்கு? நல்லாவே இல்லையா? வலிக்குதா? எவ்வளோ வலிக்குது? நல்லா விளையாடிட்டு வந்திருக்கா, வலிக்குதுன்னு சொல்கிற? அப்படியா? இந்த இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வீக்கமாக இருந்த மாதிரி இருக்கு. அவன் நல்லா தான் இருக்கான் மக்களே, நல்லா விளையாடிக்கிட்டு தெரியுறான். இவனால் நான் வந்து டயாலிஸை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ தான் வந்தேன் 4:30. எனக்கு வந்து 3:30க்கு தான் டயாலிஸ் முடியும். அதுக்கப்புறம் தலைவலிச்சிச்சுன்னா ஒரு டீயை குடிச்சிட்டு வருவேன். ஆனால் இவன் வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக அவன் தாட்டாகவே தான் இருந்துச்சு. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கணுமோ, இவனை கூட்டிகிட்டு இங்கேயாவது பார்த்துருக்கலாமே அப்படி பாருங்க. போயிட்டு வா, டாட்டா சொல்லிடு அப்படின்னு 1000 தாட்டில் நினச்சி அதுவே பிபி ஹெச் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. பிபி ஹெச் ஆகி அந்த ஒரு 3 மணி நேரம் தலைவலியில் இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேட்குறேன், எனக்கு இப்போ எடுத்து விட்ருங்க, என் பையனுக்கு வேறு கையில் அடிபட்டுருக்கு, நான் போய் பார்க்கணும், ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன்னா அவிய ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒரு அரை மணி நேரம்தான் இருங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து விட்றேன்னு சொன்னாவா. அப்புறம் 3 மணி ஆச்சு. மடமடன்னு எடுத்துகிட்டு ஒரு டீயும் குடிக்காமல் ஓடி வந்து, இவனுக்கு பப்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவனுக்கு சரி இப்போது அழுகிற பிள்ளைய அப்போதைக்கு நிறுத்தணுமேன்ட்டு ஒரு 2 பப்ஸு என் பிள்ளைக்கும் இவனுக்கும் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தா விளையாட்டு அப்படியே ஒரே ஜாலியில் கிடக்காரு. மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மிஸ்ஸு அப்படிலாம் இது எல்லாமே நார்மலாக தான் இருக்கான், நல்லா தான் விளையாடிக்கிட்டு இருந்தான்னு சொல்கிறவன். இல்லை நான் என்ன செய்ய? அதில் வேறு கமெண்டில் எல்லாருமே பிள்ளைய அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா. நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்தளவுக்கு இவரை அடிக்கவே மாட்டாவை பார்த்துக்கோங்க. இப்போ தான் இவன் அந்த பிறந்து 5 வருஷம் ஆகுது, இப்போ தான் அடி வாங்கியிருப்பான். அவிய வந்து எனக்கு அவியலுக்கு கோவம் வந்துச்சுன்னா, ஏன்னா நான் லொடன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா, ஏதாவது ஹெவி சண்டை வந்துச்சுன்னா என்னை எப்படி கிள்ளுவாவோ பார்த்துக்கோங்க. இப்படி கிள்ளுவாவ, இல்லைன்னா இதில் கையில் கிள்ளுவாவ. அவிய கிள்ளுன இடம் அப்படியே பிளாக் கலரில் மாறிடும், ரத்தக்கட்டு மாதிரி. அதனால் அவிய வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கோவப்பட மாட்டாவ. அந்தளவுக்கு கோவப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோன்னா, என்னையும் அடித்ததே கிடையாது. இப்போ 10வது வருஷம் நடக்குதுன்னா ஒரு நாளும் அடித்தது கிடையாது. ஆனால் கிள்ளி 2 தடவை ரத்தக்கட்டாயிருக்கு. இவன் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அடி வாங்கியிருக்கான். சேட்டை தான் மக்களே, அடித்து தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடிக்காமல் பிள்ளையில, ஆனால் இந்தளவுக்கு அடிக்கக்கூடாது, கொஞ்சம் மிரட்டணும், இல்லைன்னா ஒரு 2 அடியாவது வாங்கியிருக்கணும். இது இப்போ குடிக்கக்கூடாது, 2 அடியாவது போட்டு தான் வளர்க்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அடிக்காமல் விட்டோன்னா ஒரு திட்டுறதும் ஒரு அடி வாங்குறதுமே அவங்களுக்கு பெரிய வயசில் பெரிய ப்ரெஸ்டீஜ் இமேஜ் போன மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி நிறைய பசங்களையும் பார்த்துருக்கேன். அதனால் வந்து இப்போவுமே அப்பா அம்மானா தப்பு செஞ்சால் அடிப்பாவை திட்டுவாங்கன்னு அந்த இது இருக்கணும். அப்போ தான் வந்து பெறவும் வந்து அதை ஒரு பெரிய இதாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அதனால் நான் ஸ்கூல்லையுமே வந்து பசங்களை அடித்து தான் பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நாங்களாம் அப்படி தான், எனக்கெல்லாம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக இல்லைன்னுட்டு 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே போட்டு மொழியாக எங்கள் மிஸ் வைப்பாவ. அதில் அப்போ மிஸ் அடிப்பாவ. அப்போ நான் கரெக்டாக எழுதணும்னு அந்த தாட் இருந்துச்சு. நான் வந்து 10th வரையுமே நல்ல அடி வாங்கி தான் வந்து நல்ல மார்க்கே வாங்கினேன். 11th 12th இந்த சிட்டி சைடு தான் ரொம்ப பொத்தி வளர்க்குறவ. கிராமத்து சைடெலாம் போட்டு அடித்து வெளுத்து தான் வந்து பிள்ளைகள ஒரு இது கொண்டு வருவாங்க. அதனால் நான் அடிக்கிறத பற்றி சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை காலு கீழே அடித்தா பெட்டர்னு நான் நினைப்பேன். இவனால் தலைவலியில் வந்து அதிலே இந்த வெக்கையில் வேற ஃபாஸ்ட்டாக ஓட்டி கூப்பிட்டுன்ட்டாவளோ, இப்படி உடம்பெல்லாம் இப்படி கதன்னு எரியுது எனக்கு. ஐயோ கடவுளே, ஒரு டயாலிஸ் பேஷண்ட்டாக. ஆமாம், உங்கள் அப்பா பல்சரை வேகமாக வாங்கினதுல கண்ணுலேருந்து தண்ணி வருது, அது வெளியே வந்து உடனே காஞ்சி போயிடுது. கண்ணுலேருந்து அந்த ஃபாஸ்ட்டாக ஓட்டினது கண்ணுலேருந்து அப்படி தண்ணியாக வருது. இவ்வளோத்தையும் கடந்து வந்து எனக்கு ஒரு நிம்மதி தான், இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே,
போய் கேட்காம இருங்க, பல்சரை ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்கன்ட்டு. வேறு என்ன செய்ய, எங்கள் அம்மைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். 2 மணிக்கு அவனுக்கு வந்து கிராஜுவேஷன் டேன்னு சொல்லிவிட்டு நான் இதை கொடுத்துருக்காவ. அப்படியே தொப்பி மாதிரி வச்சு ஃபோட்டோலாம் எடுப்பாவ போல். நான் கோட்டை மாட்டி எனக்கு பற்றியெல்லாம் இந்த டே 2 மணிக்குன்னு சொன்னாவ. அப்போ ஒரு 3 மணிக்கு போல் முடிஞ்சிருக்கும். அப்படி வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேட்டால் இன்னும் வரல, பிள்ளைய அடிச்சுட்டு உனக்கு ஃபோன் வேறு கேட்குதான்ட்டாவ. அதுலேயே பக்குன்னு ஆகி உடனே டயாலிசி எடுத்து விட்றியலா இல்லையான்ட்டு வந்துட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் சொன்னேன், என் பையன் கை அடிபட்டுருக்கு, எடுத்து விட்ருங்கன்னு சொன்னோன்னே தான் எடுத்து விட்டாவ. எடுத்து விட்டு வந்ததில் கொஞ்சம் திருப்தி தான். இப்போ அவன் கை லைட்டாக மட்டும் வீக்கமாக இருக்குது. அதுக்கு வந்து ஐஸ் கட்டி இல்லைன்னா இந்த இது போடணும். நான் இதில் என்ன எதனால் நான் வந்து அவனுக்கு வந்து ரத்தக்கட்டு மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன்னா, எனக்கும் வந்து அடிபட்டிருக்கு, எலும்பு உடஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. அப்போது எலும்பு 9th படிக்கும்போது எனக்கு எலும்பு உடஞ்சிச்சு. சூப்பர், இதெல்லாம் கொடுத்துட்ருக்காவலாம். இந்த முட்டி எலும்பும் இந்த எலும்பும் உடஞ்சி என்னால் கொஞ்ச நேரம் கூட அந்த கையை வந்து இருக்க வைக்க முடியல. அவ்வளோ உளைச்சல் மாதிரி உழைஞ்சிக்கிட்டு அழுவேன். அது எதனால் உடஞ்சிச்சின்னா, ஸ்கூலில் வந்து சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, அதுக்கு வந்து போட்டி வச்சவ. கிராமத்து ஸ்கூல்னால் போட்டி வச்சு ப்ரைஸ்லாம் கொடுப்பாவ. அப்போ நீளம் தாண்டுதல் வச்சுருந்தாவ. அதுக்கு போய் நீளம் தாண்டிட்டு அப்படியே கையை ஊனிட்டு பார்த்துக்காங்க. அதனால் இந்த கையை அப்படியே இதுக்குள்ளே எலும்பு மேலே அப்படி போன மாதிரி புஷ்ஷும் உடனே வீங்கிட்டு, அதுவும் அந்த இதுவும் வீங்கி ஒரு எங்கள் கிராமத்துக்குள்ளேயே ஒரு டாக்டர் இருக்கார். அவர்கிட்ட போய் காமிச்சா இது சாதா வீக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஊசியை போட்டு விட்டார். ஆனால் அந்த ஊசிலையுமே எனக்கு அந்த வலி கேட்கவே இல்லை. அப்படி உழைஞ்சிக்கிட்டு அப்படியே இருந்துச்சு. உடனே எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனேன். எங்கள் தாத்தா உடனே செம்பாவிலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே அந்த கட்டு போடுற இடத்துக்கு கூப்பிட்டு போய் கையை மறுபடியும் திருக்கி இது பண்ணி கட்டு போட்டு விட்டாங்க. அது என் கை ரெடியாக 90 நாள் ஆச்சு. அதனால் ஒரு எலும்பு உடஞ்சிச்சின்னா வந்து நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கு. இவன் எப்படின்னா, நேற்று அடி வாங்கினா, டியூஷன் போக மாட்டேன்னு சொன்னான், அழுதான். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திலாம் கேட்டால் நல்லா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். காலையில் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ நான் டியூஷன் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன டியூஷன் போனால் என்ன, நாளைக்கு அனுப்பலான்ட்டு நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டு அப்படின்ட்டு. அதனால் ரத்தக்கட்டும் எனக்கு வந்திருக்கு. ஒரு தடவை ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் போடும்பொழுது அவ்வளோ நாள் கழுத்தில் போட்டிருந்தாங்க. முதல் தடவையாக கையில் நீடில் போடணும்னாங்க. நீடில் எப்படி குத்துனாங்களோ என்னென்னு தெரில. ஒரு 4 மணி நேரம் டயாலிஸில் நான் அந்த இதை பார்க்கல பார்த்துக்கோங்க. அது ஏதோ லீக்காக என்னமோ தெரில. இந்த மேலே இந்த சைடு இருக்குது பற்றியில் அது நல்லா குண்டாக கையெல்லாம் வீங்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த டயாலிஸ் போட்ட நர்ஸு வந்து அதுக்கு முன்னாடி வில்லுன்னு தெரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து கை வலிக்குதுன்னு. அவைய நீடில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போனாவ. லாஸ்ட்டில் வந்து அது என்ன ஆகிட்டுன்னா, இந்த கை ஃபுல்லாக அந்த ரத்தம் லீக் ஆகி அப்படி குண்டாச்சா என்னன்னு தெரில, ரொம்ப குண்டாயிட்டு கல் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இவனுக்கு அந்த கல் மாதிரி இருந்த உடனே எனக்கெலாம் பயம் ஆயிட்டு, அந்த கையை அசைக்க முடியல. அதுக்கப்புறம் ஐடெக்ஸ் போட்டு ஒரு 10 நாள் ஆச்சு அந்த ரத்தக்கட்டெல்லாம் நீங்கி என் கை நார்மலாக. அதனால தான் நான் வந்து, ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் என் பையனுக்கு அது ரத்தக்கட்டுன்னு தெரிஞ்சு அப்புறம் இதெல்லாம் கொடுத்தோடனே இப்போ பரவாயில்ல, எனக்கு கொஞ்சமாக இருக்குது, சரியாயிரும். ஆனால் இதில் என் பாதிக்கப்பட்டது ஹெவி அளவில் நான் தான். இப்போ சத்தியமாக எனக்கு சனி ஞாயிறு வருது. டயாலிஸில் வந்து பாதி தண்ணி வேறு எடுக்கலையா, எப்படினாலும் ஒரு 300-400 ml தண்ணி எடுத்துருக்காது மிஷினு. அதனால் வந்து ரொம்ப டயர்டாகவும் ஆகிட்டேன். பைக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இதை நான் சொல்லணுன்னா நிறைய 2-3 அக்கா வந்து கேட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா பையனுக்கு ஒன்றுனா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பையனை அடிக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா. அதெல்லாம் கேட்கும்போது பரவாயில்ல, நம்ம பையனையும் இது சொல்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நல்லா தான் இருக்கான்.